நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா முட்டை கீமா எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 5 முட்டை சேர்த்து இதை வேக வச்சு துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு சாப் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் சேர்த்துடலாம். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தக்காளி நல்லா கிரேவி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சமாக சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு துருவி வச்சுருக்க முட்டை எடுத்து சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுவே தண்ணி விடும். இப்போ இதை கொஞ்சம் ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து கலந்து விட்டு இறக்கணும் அப்படின்னு நம்மளோட முட்டை கீமா ரெடி.